வணக்கம் தமிழ் ஸ்டார் நேயர்களே, நான் சதீஷ் ராவன் பேசுகிறேன். ஆக்கம் படத்தோட கதாநாயகன். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு 2 கேரக்டர். ஒரு நல்ல கேரக்டர் லீட் பண்ணால் ஒரு நல்ல விஷயமா போய் முடியும். ஒரு கெட்ட கேரக்டர் லீட் பண்ணால் எப்படி போய் அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுறது தான் ஒரு இதுவே. இந்த படத்தில் வந்து ரொமான்டிக் அப்படிலாம் கிடையாது. ஒரு கொலை பண்ணுறது அப்படிலாம் ஒரு மிக்சிங்காக அப்படியே ஒரு காம்பினேஷனாக வரும் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வேல்தாஸ் ஞானசம்மதம் டைரக்டர். அது வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் புதுசு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே புதுசுனால முன்னாடியே ஆக்டிங்லாம் கிளாஸஸ்லாம் நீங்கள் போயிட்டு கற்றுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஒரு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறதுலாம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ஆக்டிங் எல்லாமே ப்ரீ பிளான்டாக போயிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு டைலாக்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட்லாம் படித்து ஸோ ஈஸியாக ஆக்ட் பண்ணோம். ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு தமிழே தெரியாது. நாங்கள் அது ஒரு 3 மாதம்னாச்சு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அவங்க ஒரு 20 டேஸ்லேயே அந்த ஸ்லாங், பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரு மீன்கார பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 20 நாள்லேயே வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கிட்டு எங்கள் ஈக்குவல் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி ஷூட் அப்போ நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அவங்க. இந்த படத்தில் வந்து 4 சாங் ஸ்ரீகாந்த் தேவாஸ் மியூசிக் அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு வந்து தத்துவ பாட்டு, அடுத்து ஒரு கிராண்ட் சாங், அடுத்தது ரொமான்டிக் சாங், ஒரு கானா பாட்டு ஆர் வினோத் பாடியிருக்காரு. இந்த பாட்டில் வந்து ஒரு தத்துவ பாட்டு வந்து பவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. ஒரு ஜெயிலுக்குள்ளே நாங்கள் போவோம், ஜெயில் கைதியாக. ஆக்சுவலாக ஒரு எம்ஏஆர் ஜெயிலில் இருப்பார் பல வருஷமாக, ஒரு தாதா. நாங்கள் ஒரு புதுசாக போகும்போது எங்களை கலாய்ப்பார். என்னடா சின்ன பசங்களாக வரீங்க, இது வந்து ஜெயில் இல்லைடா, இதெல்லாம் காலேஜ், நீங்கள் ஸ்கூல் பசங்க அப்படின்னு ஜெயிலுக்குள்ளெல்லாம். ஸோ இப்படி இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு ஸோ அப்படியே போவோம். அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் தத்துவ பாட்டு பாடுவார். என்னென்ன தத்துவ பாட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது மட்டும் ஜெயில் கிடையாது, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறது கூட ஒரு ஜெயிலு, லவ் பண்ணும்போது நீங்கள் அனுபவிக்கிற ஒரு கஷ்டமும் ஜெயிலு தான், அடுத்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு இதுவும் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வடச்சென்னையில் மெயின் ஒரு கேரக்டர் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு டெத் டான்ஸு. ஒரு வடச்சென்னையிலே இப்படி தான் ஒரு லோக்கலாக பேசுகிறது, இந்த டெத் டான்ஸ். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ மார்ச் 17 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக எல்லா மீடியா பார்ப்பேன். தேங்க்யூ.